சாதி பார்த்து, பணம் பார்த்து, மதம் பார்த்து, இனம் பார்த்து, மொழி பார்த்து, எதை பார்த்தும் எங்கள் தலைவர் யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கல. சேவை செய்யக்கூடிய மனநிலை இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து தான் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. சாதியை வைத்து இங்கே பேச வேண்டிய அவசியம் கிடையாது. மக்களுக்காக இங்கே சேவை செய்ய வந்திருக்கக்கூடிய எண்ணத்தை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கு எங்கள் தலைவருக்கு வாக்களித்த யாருமே இன்றைக்கு ரமேஷ் அப்படின்ற எம்எல்ஏக்காக யாரும் வாக்களிக்கல. இன்றைக்கு இவருடைய ரவிசங்கர் அவர்களுக்காக யாரும் வாக்களிக்கல. அனைவரும் எங்கள் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்காக வாக்களிச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இத்தனை ஆண்டுகளாக திரைத்துறையில் அவரை பார்க்கும் பொழுது, திரையில் போயிட்டு அவர் அமர்ந்து பார்க்கும் பொழுது யாரும் சாதி பார்த்து அவரை பார்க்கல, மதம் பார்த்து அவரை பார்க்கல. அவர் ஒரு அண்ணனாக, தம்பியாக, தங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சிருக்கிறாங்க. அவர் நிறுத்திய கேண்டிடேட்ஸையும் அவரை இப்போ போட்டிருக்கக்கூடிய அமைச்சர்களையும் மக்கள் அப்படி தான் பார்க்குறாங்க. சாதி பார்த்தெல்லாம் இங்கே யாரும் எந்த விதமான பதவிகளும் வழங்கப்படலை. எங்கள் தலைவருக்கு இது போன்ற பிரிவினை பார்க்கக்கூடிய எண்ணம் துளியும் கிடையாது. ஏனென்றால் எங்களுடைய கொள்கை தலைவராக தந்தை பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொண்டு வழிநடத்தக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம்.